இன்றைக்கி நம்ம சம்மருக்காக ஒரு சூப்பரான ஈஸி தாளிச்ச தயிர் பார்க்க போகிறோம். ஸோ கடுகு, இதுக்கு தேவையான பொருள், கொஞ்சோண்டு ஒடிச்ச உளுந்து. ஸோ இது ஜஸ்ட் ஒரு தாளிப்புக்காக ஒரு ஐட்டம். இல்லை என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன் முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போகிறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு உங்களுக்கு வந்து நீங்கள் தயிர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகா காரத்துக்காக, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சோண்டு சால்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தயிரில் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சும்மா ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன், எனக்காக மட்டும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜ்லேயே. கொஞ்சம் மோர் குழம்பு மாதிரி வேணும்னா உங்களுக்கு. சாப்பிட்டியா? ஒரு சின்ன பாத்திரம் வச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தயிரை. ஆயில் தேவையான அளவு, ஆயிலில் தாளிக்கிற கடுகும் காஞ்ச மிளகா போட்டுக்கணும். பிகாஸ் அது கொஞ்சம் நல்லா அந்த காரம் அதில் பிளெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம். கருவேப்பிலை, மஞ்சள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிச்சு எடுத்த மிக்சரில் நீங்கள் வந்து தயிரை டைரெக்டாக ஊற்றிடலாம், இல்லை வைஸ் வர்ஸா, however you like it. Very nice, very pretty, very nice dress, and you work very big office. Oh my. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் டு சர்வ். ஸோ அது நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க உங்கள் பிளேட்டில். இதை போடுங்க. இது கூட ஒரு சூப்பரான ஐட்டம் இருக்குது. இந்த டிஷ்ஷோட மெயின் ஸ்டாரு இது பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் இதை ரொம்ப ஆசைப்பட்டு இதுக்காக வாங்கிட்டு வந்தார். பிக்கிள்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எப்போவுமே ஒரு ட்ரை ஸ்பூன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை அது உள்ளே ஒரு ஸ்பூனை டெடிக்கேட்டடாக வச்சுருங்க. ஸோ நல்லா இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி, எப்போவுமே ஆயில் வந்து சப்மர்ஜ்டாகவே இருக்கணும் அது உள்ளே ஃபில் பண்ண மாதிரி. ஸோ எடுத்து இது மேங்கோ தொக்கு, ஆக்சுவலி மாங்காய் தொக்கு ஊறுகாய். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம், எனக்கு இஷ்டம். கட் மேங்கோ பிக்கல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ ஆல்ரெடி சாப்பிட்லாமா? இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மிளகாவில் ஒரு காரம் இறங்கியிருக்கும். ஸோ அதை எடுத்து இதில் ஸ்குவீஸ் பண்ணி அந்த காரம் வரும் பாருங்கள், பார்த்தீங்களா? இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குழஞ்ச சாதத்தில் கொஞ்சோண்டு ஊறுகாய் எடுத்து. ஸோ தயிர் சாதம் எல்லாருக்குமே ஒரு மெமரி, ஒரு நாஸ்டாலஜியா டைமில், சம்மர் டைமில் இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நான் அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி, நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. இந்த மாதிரி என்னை தடுத்து நிறுத்துங்க, எனக்கு தெரியலையே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.